ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை காலையில் நான் வந்து லஞ்ச் என்ன செஞ்சேன், டிஃபன் என்ன செஞ்சேன் அப்படின்றத அந்த மினி விலாக் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ மண்டல அபிஷேகம் படைக்கிறதுக்காக அது எல்லாமே இந்த மினி விலாக் வரும். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால கொஞ்சம் வேலைகள்லாம் நிறையா இருக்கிறதால கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். கோவிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிற வாளிலாம் வந்து நைட்டே கழுவி வந்து காய வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து வச்சுட்டு விடிய காலம்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஒரு மதியத்துக்கு மேலே வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ண கரெக்டாக இருக்குன்றதால அரிசியுமே வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணியில போட்டு. பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ முன்னாடியே வாங்கிட்டு வந்ததா கட்டி வச்சிருக்கலாம். நைட்டு தான் வாங்கிட்டு வந்தால இப்போ கட்டுறதுக்குலாம் டைம் இல்ல அப்படின்றதுக்காக, அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுலாம். இது வந்து அமாவாசைக்கு படைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அத வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டு, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு கொஞ்சம் சமையல் வேலை செய்யணும் இல்லையா? அதுக்காக. என்னதான் வந்து நம்ம சமையல்லாம் வந்து நல்லா செஞ்சாலுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பயமும், அந்த பதட்டமும் இருக்கு இல்லையா? நம்ம செஞ்சுருவோம். இருந்தாலுமே நம்ம டைமுக்கு வந்து செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு நான் வந்து தனியா செய்ய போறதில்ல. எங்க ஓரவத்தி நானும் வந்து செய்ய தான் போறோம். இங்க செய்யல. அந்த வீட்ல அந்தாண்ட போய் செஞ்சேன்றதால எதையுமே வந்து அந்த விளாக்ல வந்து காமிக்கல. காலையில பசங்களுக்கு வந்து பசங்களுக்கு எல்லாமே ஒரேடியா வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கிள்ளி போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சு வச்சுட்டேன். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காரக்குழம்பு தான் வச்சிருந்தேன். அந்த கத்திரிக்காய், பலாக்கொட்டை இதெல்லாம் வந்து போட்டு. ஒரு சிஸ்டர் மண்டே தான் வந்து சாம்பார் வச்சீங்க. மறுபடியும் இன்னைக்கு வந்து சாம்பார் தானா? டெய்லியும் சாம்பார் தான் வைப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேத்து வந்து காரக்குழம்பு, இன்னைக்கு வந்து சாம்பார். ரொம்ப அதிகமா நெறைய பேர் வீட்ல அந்த காரக்குழம்புன்றது அதிகமா வந்து பிடிக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். அந்த மாரி தான் சாம்பார்ல விதவிதமா வச்சா கூட சாப்பிடுவாங்க. அந்த காரக்குழம்புன்றது வந்து பிடிக்காது இல்லையா? அதனால தான் கிள்ளி போட்ட சாம்பார். புதன்கிழமை வந்து காய் போட்ட சாம்பார் வச்சுக்கலாமே. எனக்கு சிம்பிளா வந்து கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கு உருளைக்கிழங்கு தான் எப்பவுமே காம்பினேஷன் கரெக்ட்டா இருக்குன்றதால, கடகடன்னு பசங்கள வந்து அனுப்பிட்டா அடுத்த வேலைய வந்து செய்யறதுக்கு கரெக்ட்டா இருக்குன்ட்டு கடகடன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பசங்கள அனுப்பிட்டு கொழுக்கட்டை வந்து 2 கிலோ அரிசின்றதால அத மிஷின்ல குடுத்து அரைச்சுக்கலாம். ஏன்னா மிக்ஸில போட்டு போட்டு சின்ன மிக்ஸி தான் வந்து மையுன்றதால இங்க அரைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது இல்லாம கிச்சன் ஃபுல்லா மாவுலாம் வந்து ஆவும். அது வேற வேலைன்றதால, இங்க மாவுலாம் அரைக்கிறதுக்கு நெறைய மிஷின் இருக்கிறதால, அங்க போய் 2 கிலோ அரிசி வந்து அரைச்சுட்டு வந்துட்டு, எங்க ஓரவத்திக்கிட்ட அந்த சைட்ல போய் தான் பிரசாதம்லாம் வந்து செஞ்சோன்றதால எதுவுமே காட்ட முடியல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து ஒரு 5:45 போல கோயிலுக்கு வந்து போயாச்சு. அபிஷேகம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க இதுவரைக்கும் பெருசா வந்து மண்டல அபிஷேகம் இந்த மாரிலாம் வந்து பண்ணது கிடையாது. ஏன்னா, அது நாட்களும் கிடைக்காது. அது பண்றதுக்கு வந்து ஆளுங்க கரெக்ட்டா இருப்பாங்க. பண்ண முடியாது. இந்த டைம் தான் எங்க வீட்டுக்கிட்டயே அந்த கோவில் வந்து பிள்ளையார் கோவில் வந்திருந்தது. எங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்பும் வந்து கிடைச்சது கடவுள் அருளால. ரொம்ப சிறப்பா வந்து பண்ணி குடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இவரு வந்து மாலை போட்டு போஸ் குடுக்குறாரா? என்ன வந்து போஸ் குடுன்னு சொல்லவே இல்ல. அவர் மட்டும் வந்து போஸ் குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் குடுத்துட்டு, பிரசாதமும் வந்து காலியாயிருச்சு. அதுக்கப்புறம் பிரசாதம் கோவில்ல வந்து சாப்பிட முடியல. வீட்ல வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். என்னென்னன்னா கொழுக்கட்டை, கடல, சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் இதெல்லாம் ஒரு 5 தான் செய்யலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 7 வந்து செஞ்சுட்டோம். இதெல்லாம் பிரசாதம் நெறையா இருக்கே, ஆளுங்க வருவாங்களான்னு பார்த்தோம். எல்லாமே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து செஞ்சு முடிச்சிருந்தோம். எல்லா பிரசாதமும் எல்லாமே கரெக்ட்டா நல்லாவே இருந்தது.